ஜெயிலாம். அதாவது எப்படின்னா, ஆக்களை பிடிச்சி உள்ளே வந்து போட்டு அடைச்சி வச்சுருப்பாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா கல்லில் செஞ்சுருவாங்க இந்த இடம்லாம். ஓடையெல்லாம் ஒடிய இயலாது. சரி, அதை உள்ளே போட்டு அடைச்சா அவ்வளோதான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூழ்நிலையும் உள்ளே இருக்கும்போது நல்லா குளிர்ச்சியாக இருக்குது. சூட்டுக்கு அப்படியே உருவாகி அந்த ஜூஸ் அப்படியே ஜூஸ் தண்ணியாகி இந்த இதுக்குள்ள கவசம் அந்த காலத்தில் போட்டுட்டு சண்டை பிடிக்கிற கவசம். பாகுபலி படத்துலலாம் இதெல்லாம் போட்டு எடுத்துருவாங்க தானே. இது என்ன துவக்கு? ஆமா, என்ன பெருசுன்னு பார்த்தா துவக்குடாப்பா. 1 2 3 துவக்கு இருக்கு. பிஸ்டல், சின்ன பிஸ்டல். ஹலோ, ஹாய், வணக்கம் உறவுகளே. நான் இன்றைக்கு எங்கே இருக்கேன்னு சொன்னால் ராசல் கேமாவில் இருக்கிற மியூசியத்தில் இருக்கிறேன். இங்கே வந்து கன நாள் வந்து நான் வரணும்னு சொல்லி ஆசை. இன்றைக்கு தான் நான் வந்திருக்கிறேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவுமே பழைய சாமான்கள் வந்து இங்கே இருக்குது. இது வந்து எங்கே இருக்குன்னு சொன்னால் ராசல் கேமா பழைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்பக்கம் இருக்குது. இது வந்து கன பேருக்கு தெரியாது. இங்கே ராசல் கேமாவில் இருக்கிறதுலே கன பேருக்கு தெரியாது. ஏன்னு சொன்னால் இது வந்து அவ்வளவு ஃபேமஸான இடம் வந்து இல்லை. இது வந்து ஒரு சின்ன இந்தியாவில் ஒதுக்கப்பட்ட ஏரியாவில் இருக்கிறனால இது வந்து கன பேருக்கு தெரியாது. இன்றைக்கு நான் வந்து இங்கே வந்துருக்கிறேன். இதுக்குள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி எல்லாமே இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க உறவுகளே, நம்ம வந்து உள்ளே போகலாம். ஓகே நண்பர்களே, இப்போ உள்ளே போகிறேன். உள்ளே போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 டிராம் வந்து டிக்கெட்டுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து இன்டென்ஸ். இது வந்து இன்டென்ஸ். இதால் தான் உள்ளே போகிறேன். ஹாய், ஹலோ அண்ணா. இது வந்து இதுதான் டிக்கெட் கவுண்டர். டிக்கெட்டை விட எடுக்கடா கேலரிஸ் எடுத்தோம். அப்படியா? ஒரு ஆளுக்கு எத்தனை? അല്ലല്ല 5 അതൊക്കെ ഫ്രീ தான். இல்லை டிக்கெட் 5 தான். நீ പറഞ്ഞோ. ஓகே. இங்கே வந்து டிக்கெட் வந்து என்ன எடுக்க வேண்டாம் சொல்லிட்டாங்க. இப்போ நான் வந்து உள்ளே போய் கொண்டிருக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 5 டிராமா டிக்கெட்டுக்கு. இதால் இதால் இதுதான் பெஸ்ட்டு. உள்ளே போகிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே சூப்பராக இருக்குது. இடம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பர். உள்ள லைட்டெல்லாம் போட்டுருக்கேனே. இது எல்லாம் பழைய ஃபோட்டோக்கள் எல்லாம் இருக்குது இங்கே. பார்ப்போம். பழைய ஃபோட்டோ இதெல்லாம் என்னென்னு தெரியாது. அரவாசி அரபி இங்கிலீஷில் இருக்குது. ஒன்றுமே எனக்கு தெரியாது. இது என்ன பழைய காலத்தில் அவங்க கையில் இந்த இது தண்ணி குடிக்கிறதுக்கு நம்ம சுரட்டை இது கொடுப்பாங்க போட்டு. என்ன வேலை? இது என்ன? இது என்ன இவ்வளோ பெரிய சட்டி? பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து கோயின்ஸ். அதாவது அந்த காலத்தில் யூஸ் பண்ண கோயின்ஸ். எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பழைய அந்த காலத்தில் யூஸ் பண்ண கோயின்ஸாம். எவ்வளோ இருக்குன்னா அடுக்கி வச்சுருக்காங்க அப்படியே. இதில் எதுவுமே நமக்கு தெரியாது. இது வந்து என்ன? மெடல். அல்காஸ்மி அவர் அந்த ஷேக் கண்ணெல்லாம் பண்ண மெடல். தராசு முத்து. இது இவரா பழைய ஷேக்கு? ஷேக் சாகர் முகமது அல்காஸ்மி. இது வந்து பழைய ஃபோட்டோக்கள்.
இது வந்து அந்த இது வந்து இந்த மியூசியத்தில் அமைப்பேனே. இது வந்து அந்த மியூசியத்தில் இந்த மியூசியத்தில் அமைப்பேனே. ஃபர்ஸ்ட்ல இருந்து 80லேருந்து இப்போ 39 அந்த ஆண்டுலேருந்து டெவலப் ஆகுனது அது. ஓகே ஓகே. இது வந்து பழைய இது வந்து மியூசியம் போட்டோம். நம்ம மியூசியத்தில் இது முன்னுக்கு இந்த ஃப்ரண்ட் சைடு ஆனால் உடச்சி டெவலப் ஆகும். ஓகே ஓகே. சரி அங்கே போமா. இதில் கட்டி அப்படி அடுக்கி வைப்பாங்க அந்நேரத்தில். அடுக்கி வைக்க சூட்டுக்கு அப்படியே உருவாகி போய் அந்த ஜூஸ் அப்படியே போய் ஜூஸ் தண்ணியாகி இந்த இதுக்குள்ள இதால் என்னென்னு சொன்னால் பேரிச்சம்பழத்தை வந்து இங்கே வந்து வைப்பாங்களாம் இவிடத்தை. இப்படி இந்த மூட்டைக்கு மேலே இப்படி வச்சோன்னே அதை அப்படி என்ன செய்யணும்னு சொன்னால் இறங்கி அப்படியே சாரா இறங்கி இந்த இதில் இருக்கணும் கால்வாய் இந்த இதால் வந்து அப்படியே வந்து இங்கே போய் ஜூஸ் ஆகிறது. இந்த கிடங்குல போய் ஜூஸ் ஆகுமா. இது வந்து பழைய முறை. அதை வந்து அப்படியே உள்ள இங்கே மியூசியமாக வச்சுருக்குறாங்க. இது சூப்பர். இது சூப்பரையா பார்க்குறதுக்கு. இது ஒரு சூப்பர். என்ன இது வந்து ஜுல்பார் பேரும் ஜுல்பார். ஆனால் ராசல் கேமோட பழைய பேர் தான் ஜுல்பார். அப்பா ஏசியெல்லாம் போட்டிருக்காங்கண்ணே எல்லா இடமும். இது என்ன உடஞ்சது கொண்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் என்ன அது? ஜூம் பண்ணி பார்க்க இந்த பெருசாக தெரியுதுன்னு பாரு. ஒரு ஆள் இருக்கிறேன் சார்லி பண்ண கூட ஒரு ஆள். இவடத்தை ஜூம் பண்ணி பார்க்கணும். இதை இங்கே இதை இப்படி ஜூம் பண்ணால் ஒரு ஆள் தெரியுற மாதிரி இருக்குது. இதான் மேட்ரு. ஓகே ஓகே ஓகே. இது என்ன இது? சைனீஸ் காப்பு இது என்ன மேலே இதெல்லாம் காப்புகள் சட்டி யானைகள் மெண்டல் இது 17வது சென்ச்சுரி 16 வருஷம் 19வது சென்ச்சுரிக்குரியது. இதெல்லாம் அந்த கிளாஸ் பெங்கல். இது என்ன? பெங்கல்னா காப்பு. இங்கே லேடிஸ் பழைய லேடிஸ் வந்து யூஸ் பண்ண காப்புகளாம். இதான் வந்து பழைய காலத்தில் லேடிஸ் வந்து இந்த மாதிரி காப்புகள் தான் இது போட்டிருக்காங்க. அது வந்து அப்படியே போட்டிருக்காங்க இங்கே. அதனால் அழகாக தான் இருக்குது. என்னையா இது என்ன? குவளை. இது 18 செஞ்சுரி. எல்லாம் மண்ணில் செஞ்சது தானே. மண்ணில் செஞ்சது. அரபியில் பிஸ்டல் இருக்காங்க மேலே. எல்லாமே இங்கிலீஷ் அப்படின்னு உள்ள எல்லாமே மண் பாத்திரங்கள் தான். இது அழகாக இருக்குது. இது வந்து கொம்பாஸ் பழைய காலத்தில் யூஸ் பண்ணேண்ணே. இது என்ன உடுக்கா? இது வந்து இந்த டைம் பார்க்குறது. இப்போ இருக்கலோ இது வந்து என்ன? ஓகே ஓகே ஓகே. இது வந்து இது எல்லாமே பாருங்கண்ணா எல்லாம் பழைய காலத்தில் யூஸ் பண்ணேன்னா வச்சுக்கோங்க. டெலஸ்கோப் பழைய காலத்து டெலஸ்கோப். இதுவும் டெலஸ்கோப் தான். அந்த போட்டுகள் எல்லாம் போயிட்டு என்ன தூரத்தில் பார்க்குறது. இப்போல்லாம் நவீனமாக கணக்காக வந்துட்டு பழைய காலத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இது அரபி பேப்பர்ஸ் எல்லாம் வச்சு ஒட்டி வச்சுருக்காங்க. ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அவ்வளோ கிளியராக இல்லை. இதெல்லாம் 500 வருஷத்தை தாண்டின சாமானெல்லாம் எழுதி போட்டிருக்கு. ஐயோ குவளைகள் 500 வருஷத்தை தாண்டின குவளைகள். உடஞ்ச தொண்டெல்லாம் வச்சுருக்காங்க. இது என்னப்பா அது? அரவாசி என்னென்ன சாமான்னு தெரியாது. அம்மிக்கல் இதுதான் நமக்கு முக்கியம்.
அம்மிக்கல். இந்த இதுதான் ஒரு அரபி இதில் இந்த எடுத்த அதில் அளவுலையும் யோசிச்சிருக்கேன். இது இந்த இதுதான் எடுக்கும் போது எடுத்த போட்டோன்னே இதெல்லாம் இந்த சாமான். ஓகே ஓகே. எல்லாமே அந்த காலத்தில் யூஸ் பண்ண சாமான்கள் தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மியூசியத்துக்குள்ளே தான் நிற்கிறேன். பில்டிங்கை பார்த்தாலே ரொம்பவுமே பழைய பில்டிங் தான். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே கீழே வந்து நான் இப்போ உள்ளே தான் நிற்கிறேன். அப்படியே பார்த்திங்கன்னா மேலெல்லாம் போர்ட் போட்டு அந்த காலத்து உள்ள பில்டிங் தான் இது. இப்போ வந்து நான் எங்கே வந்திருக்கேன்னு சொன்னால், அதாவது இந்த பழைய காலத்தில் வந்து அரசர்கள் யூஸ் பண்ண ஆயுதங்கள் அந்த சைடு தான் வந்துருக்கிறேன். ஆயுதங்கள் தான் பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்தி. இங்கே கத்தியை பாருங்கள், கத்தி ஐயோ பார்த்தாலே பயமாக இருக்குது. கத்தி மற்ற எப்படியால் தான் அந்த இது வந்து கத்தி, அந்த காலத்தில் கத்தி, வால் கூறிய ஆயுதங்கள் இதுகளில் தான் செஞ்சு வேட்டைகள்லாம் வந்து செய்கிறேன்னா வேட்டைக்கு பயன்படுத்துகிற ஆயுதங்கள். சூப்பராக இருக்கப்பா. இதெல்லாம் தங்கண்ணே, தங்க வாள். இதெல்லாம் படங்களில் தான் பார்த்துருக்கோம் நாங்கள். எப்படி இருக்கு கத்தி, செம்மையா. இது கவசம், அந்த காலத்தில் போட்டுட்டு சண்டை பிடிக்கிற கவசம். பாகுபலி படத்துலலாம் இதெல்லாம் போட்டு எடுத்துருவாங்க தானே. இது என்ன துவக்கு? ஆமா, என்ன பெருசுன்னு பார்த்தா துவக்குடாப்பா. 1 2 3 துவக்கு இருக்கு. பிஸ்டல், சின்ன பிஸ்டல். இங்கே பாருங்க, இங்கேயும் இருக்கு. எல்லாமே இது ஆயுதம் தான். இங்கே இருக்கிற எல்லாமே ஆயுதம், சின்னது பெரிய. இதெல்லாம் சுடுமா? அண்ணன் சுட்டது அதை காட்சியில் இவ்வளோ பெரிய தூக்கு. இதெல்லாம் எப்படிப்பா தூக்குனாங்க? இதுன்னா இப்போ கிட்டல இருக்குது என்ன? இது நம்ம ஸ்ரீலங்காவில் இருக்கு லார்ஜ் என்ன? இது குண்டுலாம் கீழே வச்சுருக்காங்க. ஸ்னேப்பர். இப்போ வந்து மேலே போக போகிறேன். இது வந்து டவர் இருக்காம் இங்கே மேலேன்னு சொல்லி அவட இந்த இதில் படி இருக்குது, படியில் ஏறி போய் கொண்டிருக்கிறேன். இந்த போகிற இருந்தாங்க அவள் என்ன பர்ஜிலா. பர்ஜிலண்டா காற்று வார ஏரியா, அந்நிற மன்னர்கள் இப்படி உள்ளுக்கு இருந்து காற்று வாங்குற இடம் தான் பர்ஜில். ஓகே ஓகே. இது வந்து எப்படின்னு சொன்னால் அந்த காலத்தில் வந்து ஏசி இல்லை தானே. இங்கே ஏசி இல்லைன்னொன்னே இப்போ நாம் வந்து என்ன செய்வோம்னா வெளியில் இருந்தால் வெக்கன்னு சொல்லி உள்ளே இந்த இப்படியான இடங்கள் செட்டப்பில் இருக்கிறது. இது பார்த்திங்கன்னு சொன்னால் சின்ன சின்ன ஜன்னல்கள் வச்சுருக்கு. இது பார்த்திங்கன்னா இந்த இப்படி துணிகள் போட்டிருக்கு. அது வந்து இப்படி அடிச்சு காற்று வரும் நமக்கு. இது பார்த்திங்கன்னா ஜன்னல் இந்த இப்படி தான் ஜன்னல்லாம் வச்சுட்டு அந்த காலத்தில் இருந்துருக்காங்க. இப்போ வந்து ஏசியெல்லாம் இருக்கனால அவ்வளோ ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. செம்மையாக இருக்குது இந்த இடம். இது கீழால் இது பண்ணால் இது வரும் சொல்லி மேலால் அப்படி இது செஞ்சு இதால் காற்று வரும். இவங்க ஜாலியாக இருப்பாங்க உள்ள. அந்த காலத்தில் இப்படி தான் இருந்துருக்காங்கன்றாப்பா. பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு பில்டிங் மாதிரி தெரியுது. அது உள்ளே ஒன்றும் இல்லாத மாதிரி. அது கணப்பேர் அப்படி தான். இங்கே ராசல் கேமாவில் இருக்கிற கணப்பேர் வந்து இப்படி தான். நானே இப்படி தான் யோசிச்சிருந்தேன். உள்ளே வந்து இவ்வளோ ஏரியாக்கள் இல்லை, இவ்வளோ இடம் இல்லைண்டு. பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழேயும் இருக்குது மேலேயும் இருக்குது. இதாலே போகிறது கீழே இருக்குது மேலேயும் இருக்குது. இங்கே ராசல் கேமாவில் யாராவது இருக்கீங்கன்னா வந்து பாருங்கள் மியூசியத்தை. இங்கே ராசல் கேமாவில் தான் இருக்குது. ராசல் கேமா அதாவது பழைய போலீஸ் ஸ்டேஷன் பார்க் எல்லாம் இருந்தது. அதுக்கு பேக் சைடில் இருக்குது. கணப்பேர் தெரியாது.
நான் வந்து முதல்ல ஆரம்பத்தில் ஒன்றும் இல்லை போல தான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் என்னோடய நண்பர் ஒரு ஆள் இங்கே தான் வேலை செய்கிறார். அவர் சொன்னார், இல்லை இங்கே சாமான்கள் இருக்குது வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. அவர் தான் வந்து பார்த்து ஒரு வீடியோ ஒன்று போடுவோன்னு சொல்லி. பாருங்கள், உங்களுக்கு பார்த்து தெரியும் எவ்வளோ ஏரியான்னு சொல்லி, எவ்வளோ பெரிய இடம்னு சொல்லி. இது வந்து இப்போ நான் நிற்கிறது வந்து மேலே, அதுக்கப்புறம் கீழே தான். இப்போ முதல் சுற்றி காட்டினதெல்லாம் கீழே, இப்போ வந்து மேலே. நல்ல சூப்பராக இருக்குது. எங்கே போகணுங்க? அங்கே மற்ற டவர் போகல. இது சின்ன டவர் நான் இதை பார்க்குறேன். இதில் அளவு இது இல்லை. டவர்ண்டா அது என்ன டவர்? சும்மா இதை தான் இப்படி சின்ன சின்ன ரூமில். மேலே இவ்வளோ பெரிய ஏரியா இருக்குண்ணே. மேலேயும் பாருங்கள் இவ்வளோ இடம் இருக்குண்டு. லொக்கா இது ஸ்டோர் லாக் பண்ணி. இது நார்த் வெஸ்ட் டவர். பெஸ்ட் டவராம் இது. முன்னாடி மேலேறி போகிறதோ? மேலே பார்க்கணுண்டா வேறு சின்ன ரூம் ஒன்று. மேலே இது மாதிரி ஒன்று எப்படி இதால் ஏறி போகிறது மேலே. நல்லா செட்டப்பாக இருக்கண்ணே. தரையெல்லாம் போட்டு மேலே கல் போட்டு நல்லா குளிர்மையாக இருக்கண்ணே. ஏசி இல்லை இங்கேண்ணே, அது நல்லா கூலாக இருக்குடாப்பா. ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெயிலாம். அதாவது எப்படின்னா ஆக்களை பிடிச்சி உள்ளே வந்து போட்டு அடைச்சி வச்சுருப்பாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா கல்லில் செஞ்சுருவாங்க. இந்த இடம்லாம் ஓடையெல்லாம் ஒடியும் இல்லாது. சரி, அதை உள்ளே போட்டு அடைச்சா அவ்வளோதான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூழ்நிலையும் உள்ளே இருக்கும்போது நல்லா குளிர்ச்சியாக இருக்குது. என்ன சொன்னால் எல்லாமே கல்லில் செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி மேலேயும் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பலகை போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மேலே வந்து கல்லுகள் தான் இருக்குது. இது வந்து சின்ன டோர் உண்டு. இங்கே நான் நல்ல சத்தமாக தான் கேட்குறேன், நம்ம மெதுவாக தான் விளங்குது. என்ன சொன்னால் அவ்வளோக்கு இது இருக்குது. இது வந்து சின்ன டோர். இதுக்குள்ளே போட்டு அடைச்சா அவ்வளோதான். வெளியேயும் போயிடல, உள்ளேயும் போயிடாது. வெளியும் போயிடாது, உள்ளேயே கிடக்க வேண்டியதான். சரி, ஓகே. பார்க்க பயங்கரமாக இருக்குப்பா. இடங்களெல்லாம் சூப்பராக பயிர்றது இறங்குறதுன்னு சொல்லி ஜாலியாக இருக்குது. இடங்கள் தான். சரி, அவ்வளோதானா? முடிஞ்சா மியூசியம்? மியூசியம் முடிஞ்சா? இப்போ நான் வந்து மியூசியத்துக்கு மேலே நிற்கிறேன். அதாவது இப்படி மேலே வரும்போது மேலே ஏறி வரலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சரியான மாதிரி உச்சியில் நிற்கிறேன். இங்கே வந்து ஒரு பீரங்கி ஒன்று வச்சுருக்காங்க, பழைய காலத்து பீரங்கி. பழைய பாருங்க, பீரங்கி வச்சு இங்கேருந்து அடிக்க வேண்டியது. அங்கே இங்கேருந்து அந்த டவருக்கு அடிக்க வேண்டியது. பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். வந்து இங்கே வந்து மேலே வெளியில் எல்லாமே தெரியுது. நல்ல உயரமாக இருக்கானே பார்க்க. இங்கே வந்து பார்த்தா எல்லாமே தெரியுது. பார்த்தா தெரியும். ஏன்னா மியூசியம் வந்து கீழே பார்க்கும்போது சின்ன பழைய பில்டிங் மாதிரி இருக்குது. ஆனால் உள்ளே வந்தால் பெரிய இடமாப்பா இது. இதெல்லாம் இறங்கலாமா? இறங்கிட வேண்டியதான். ஐயாப்பா, பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து பார்க்கும்போது சின்ன பில்டிங்காக தான் தெரியுது. ஆனால் உள்ளே வந்து பார்த்தோன்னே தான் தெரியுது. இதால் தான் வந்தோன்னே. இங்கே பாருங்கள், நாங்கள் இப்போ இதால் தான் வந்தோம். இடத்த பாருங்கள், ஒரு நிச்சயம் சின்ன இடம். அப்பா இருக்குது. இப்போ நான் வந்து இருக்கிற மஜ்லிஸில், அதாவது கீழேயே இருக்குது. இது வந்து உள்ளே இருக்க ஆக்கள் வந்து இப்படி இருக்க வேண்டியதான். நல்ல பெரிய இடமாப்பா இது. சூப்பராக இருக்குது. இஞ்சி பாருங்க. இது போட்டோ அப்பா அம்மா இந்த போட்டோ பார்த்தீங்கன்னா அமெரிக்கன்ஸ் தான் இங்கே வருவாங்க அதிகமாக. கால் வலிக்கு தேர்னது. இதெல்லாம் என்னது? மிளகு தெரியுது. என்னது? மிளகு. இது வந்து வாங்கிட்டு போகிறதா? இதுதான் கஜூர் ஜூஸ், பானி. இதில் ஏதாவது உங்களுக்கு சாமான் வாங்கணுன்னா வாங்கிட்டு போகலாண்ணே. இது வந்து என்னது?
இது மசாலா இது வந்து 20 டிராம். இது வந்து அரபி மசாலாவாம். இது வந்து 20 டிராம் இங்கே அடிச்சிருக்கு. இதில் ஏதாவது வேணும்னு சொன்னால் உங்களுக்கு வந்து வாங்கிட்டு போகலாம். வெல்கம். இது வந்து ஒரிஜினல் அணியா தேன் இல்லை இது கஜூர் உள்ள ஜூஸு. இது என்ன விலை இதில்? 30 ரூபா. இது வந்து 30 டிராமம். இது வந்து ஒரிஜினல் கஜூரில் வந்து இங்கே அடிச்சிருக்கு 30 டிராம். இந்த இப்படி சொல்லலாம். இங்கே வந்து செண்டு. இது வந்து செண்டும் வந்து வாங்கிட்டு போகலாம். இதுக்குள்ள வந்து உங்களுக்கு வேணும்னு சொன்னால் பர்ச்சேசிங் பண்ணலாம். இதில் ஏதாவது இந்த பேக்கெல்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து அதிகமாக அமெரிக்கன்ஸ் தான் வருவாங்க. இங்கே வந்து பார்த்துட்டு போவாங்க. லோக்கல் பெருசாக வர மாட்டாங்க. அது மாதிரி நாங்களுமே பெருசாக வர மாட்டோம். இன்றைக்கி தான் நான் வந்திருக்கிறேன். வெளியே பார்த்தீங்கன்னா காவாச்சாயெல்லாம் வச்சுருக்காங்க. அதாவது வந்தால் எடுத்து குடிக்க வேண்டியதான். ஓகே நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வெளியே வந்துட்டேன். மியூசியத்துக்கு வெளியே வந்துட்டேன். இதுதான் மியூசியம். இப்போ உள்ளே பார்த்த ஃபுல்லாக வந்து மியூசியத்துக்குள்ளே உள்ள வீடியோக்கள் தான். ஓகே நண்பர்களே, கால் பார்த்தீங்கன்னா வலிக்குது. அதாவது மேலே ஏறி போனதா கால் ரொம்ப வலிக்குதாப்பா. உண்மையாக சத்தியம் சரியான வலி வலிக்குது. எப்படி நடந்து போகிறேன்னு தெரியல. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு வரும். இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.